everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 3 digit numbers என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்ல போறேன். எக்ஸாம்பிளுக்கு 123 into 324 எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நமக்கு 3 digit நம்பர் அப்படிங்கிறதால ஃபர்ஸ்ட் 3 cross 3ல ஒரு டேபிள் மேக் பண்ணிக்க போறோம். அதாவது 3 column 3 rows இருக்க மாதிரி ஒரு டேபிள் மேக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு நம்பர் இருக்கு இல்லைங்களா, 123 ஒன்று 324 ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு நம்பரை டாப்லையும் ஒரு நம்பரை லெஃப்ட் சைட்லையும் போட்டுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்க்கு நேராகவும் போடணும். இப்போ 1 வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் காலம் நேராக போட்டிருக்கேன், 2 செகண்ட் காலம் நேராக போட்டிருக்கேன், 3 தேர்ட் காலம் நேராக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 324ல் 3 ஃபர்ஸ்ட் ரோக்கு நேராகவும், 2 செகண்ட் ரோக்கு நேராகவும், 4 தேர்ட் ரோக்கு நேராகவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ் நேராக இருக்கு இல்லைங்களா நம்பர், அதில் ஒவ்வொரு ரோக்கு நேராக இருக்க நம்பரையும் 3 காலத்துக்கு நேராக இருக்க நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லைங்களா 324ல், அந்த ஃபர்ஸ்ட் 3 1 தனியாக 2 தனியாக 3 தனியாக மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2 and 4 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 into 1 3 வருங்களா. நமக்கு இப்போ டபுள் டிஜிட்ல ஆன்சர் வேணும். ஒரு பாக்ஸையே நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா. டாப் தனியாகவும் பாட்டம் தனியாகவும் பிரிச்சுக்க போகிறோம். அப்படி பிரிச்சா 1 into 3 3 சிங்கிள் டிஜிட் இருக்கு இல்லைங்களா, நமக்கு டபுள் டிஜிட் வேணும் அப்படிங்கிறதால 03ன்னு போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த 3 2ஓட மல்டிப்ளை பண்ணுங்களா. ஃபர்ஸ்ட் 1ஓட மல்டிப்ளை பண்ணியாச்சு, அடுத்து 2ஓட மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. அப்போ 3 into 2 என்ன 6, டபுள் டிஜிட்டாக எழுதணும் அப்படிங்கிறதால 06ன்னு எழுதிக்கலாம். 0வை டாப்லையும் 6 பாட்டம்லையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 3 123ல் இருக்க 3ஓட மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா. 1ஓட பண்ணியாச்சு, 2ஓட பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் 3ஓட பண்ணோம் இல்லைங்களா. ஸோ 3 into 3 என்ன 9 டபுள் டிஜிட் எழுதணும் அப்படின்னா 09 எழுதிக்கலாம். 0வை டாப்லையும் 9 பாட்டம்லையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 324ல் இருக்க 2ஆல் மேலே இருக்க 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம 3ஆல் 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் ரோவில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவில் போடணும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 2வை 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 இருக்குங்களா. ஸோ அந்த 2வை டபுள் டிஜிட்டில் எழுது அப்படின்னா 02 போட்டுக்கலாம். 0 டாப்பில் போட்டுக்கோங்க, 2வை பாட்டமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2வை 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 4 வரும், அதை 04 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2வை 3ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 வரும், அது டபுள் டிஜிட்டாக எழுதுறப்போ 06ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்க 4ஆல் 1 2 3 மல்டிப்ளை பண்ணுமா. இப்போ ஃபர்ஸ்ட் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 into 1 4, டபுள் டிஜிட்டாக எழுதுறப்போ 04ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 8, 08ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 12 இல்லைங்களா. ஸோ 12 வந்து ஆல்ரெடி 2 டிஜிட்டாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டாப்லையும் செகண்ட் நம்பர் 2வை பாட்டம்லையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு இல்லைங்களா. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஸில் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் சைடில் பாட்டம்ல இருந்து பாருங்க, கிராஸாக பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மட்டும் தனி பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. 2வை லாஸ்ட் டிஜிட் ஆன்சராக போட்டுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். டாப்பில் இருக்க நம்பர்ஸையும் லெஃப்ட் சைடில் நம்பர்ஸையும் கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது கொஸ்டினில் இருந்த நம்பர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அப்படி பார்த்தா நமக்கு 2 மட்டும் தனி பார்ட்டாக இருக்கும். ஸோ 2வை லாஸ்ட் டிஜிட் நம்பராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2க்கு அடுத்த பார்ட் என்ன இருக்கு, கிராஸில் 8 இருக்கு, 1 இருக்கு, 6 இருக்கு இல்லைங்களா. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். இது 2 டிஜிட் நம்பர். ஸோ நமக்கு 5 சிங்கிள் டிஜிட்ல ஆன்சர் தான் எழுதணும். ஸோ 5வை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு ரிமைனிங் 1 அடுத்த பார்ட்டோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 4 0 4 0 9 இருக்குது. இந்த 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு 17 கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு ஒரு ரிமைனிங் இருந்துச்சு இல்லைங்களா, ப்ரீவியஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணப்போ அந்த ஒரு ரிமைனிங் ஆட் பண்ணோன்னா நமக்கு 18 கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ 8 மட்டும் அதுக்கு முன்னாடி டிஜிட் ஆன்சராக வச்சுக்கிட்டு 1 ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங்கை அதுக்கு முன்னாடி பார்ட்டோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி பார்ட் என்ன இருக்கு, 0 2 0 6 0 இருக்கு இல்லைங்களா. இப்போ ஆட் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு ஒரு ரிமைனிங் இருக்கு. அந்த ரிமைனிங்கோட இந்த 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். அந்த 9 அதுக்கு முன்னாடி டிஜிட் ஆன்சராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த பார்ட்டில் என்ன இருக்கு, 0 3 0 இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ அந்த 3ஐ அதுக்கு முன்னாடி டிஜிட் ஆன்சராக போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு 0 மட்டும்தான் இருக்குது. ஸோ 0வை டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது எல்லா பார்ட்ஸுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதாவது கிராஸில் எல்லா நம்பர்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து டாப்பில் இருந்து ஆன்சர் எழுதிட்டு வரணும். அப்படி எழுதுனா 0 3 9 8 5 2 இந்த ஆர்டரில் தான் எழுதணும். இதுதான் நம்ம கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். 0 நம்ம நம்பருக்கு முன்னாடி போடுறப்ப வேல்யூ இல்லை அப்படிங்கிறதால அந்த நம்பர் போட வேணாம். ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39852. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சேம் மெத்தடில் எடுத்திருக்கேன். 211 × 414. இதுவுமே நமக்கு 3x3 அப்படிங்கிறதால 3x3 மேட்ரிக்ஸ்லேயே ஒரு டேபிள் மேக் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மேலே அதாவது டாப்பில் ஒரு நம்பர் நான் வந்துட்டு 211 போட்டுக்கிட்டேன். லெஃப்டில் ஒரு நம்பரை போட்டுக்கலாம். 414 நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த 414ல் இருக்க ஒவ்வொரு நம்பரையுமே 211ஓட தனியாக மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு 4 2ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8, அதை 08ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 1ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 × 1 4 04ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் 4 1ஓட தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 × 1 4 04 மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 414ல் இருக்க 1ஓட 211 தனித்தனியாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 02. நெக்ஸ்ட்டு 1 1ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 × 1 1 அதை 01 மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க 1ஓட தான் 1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 × 1 101 மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 4ஓட மேலே இருக்க 211ஓட தனித்தனியாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 × 2 8 08 மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 × 1 4 04 மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 1ஓட தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 × 1 4 04 மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா நம்பர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டாப்பில் இருக்க நம்பரையும் லெஃப்டில் இருக்க நம்பரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு டேபிள் உள்ளே இருக்க நம்பர்ஸை மட்டும் கிராஸில் ஆட் பண்ண போகிறோம். பாட்டம்லேருந்து அதாவது கீழே இருந்து கிராஸில் பார்த்துட்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 லாஸ்ட் டிஜிட் ஆன்சராக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் 4 0 1 இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 கிடைக்குங்களா. அதை 4க்கு முன்னாடி டிஜிட் ஆன்சராக எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்ட்டில் 8 0 1 0 4 இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணோம். இந்த 5 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 கிடைக்கும். 3யை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு ரிமைனிங் 1 அதுக்கு முன்னாடி பார்ட்டோட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்ட்டில் என்ன இருக்குது, 0 2 0 4 0 இருக்குது இல்லைங்களா. இந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து நமக்கு ஒரு ரிமைனிங் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ரிமைனிங் 1 இந்த 6ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 கிடைக்கும். அந்த 7ஐ இப்போ நம்ம எழுதின 3 5 4க்கு முன்னாடி டிஜிட் ஆன்சராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குது, 0 8 0 இருக்குது. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 8. ரிமைனிங் இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாதால டேரெக்டாக 8 அதுக்கு முன்னாடி டிஜிட் ஆன்சராக போட்டுக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நமக்கு 0 தான் இருக்குது. ஸோ 0வை டேரெக்டாக ஆன்சரில் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எப்படி ஆன்சர் எழுதணும், லெஃப்ட் சைட்லேருந்து அதாவது டாப்பில் இருந்து எழுதிட்டு வரணும். அப்படி எழுதுனா 0 8 7 3 5 4 இப்படி எழுதிட்டு வரலாங்களா. 0க்கு ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருக்கப்போ வேல்யூ இல்லை அப்படிங்கிறதால 0வை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன, 8 7 3 5 4. இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3x3ல டேபிள் மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோலையும் காலம்லேயும் ஒவ்வொரு நம்பரை ஃபில் பண்ணி அடுத்து ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணி டேபிளை ஃபில் பண்ணிக்கோங்க. டேபிள் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் பாட்டம்லேருந்து அடியிலேருந்து நம்பர்ஸை கிராஸில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.